இன்றைய கூட்டத்திலே சமூகமாக இருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் போராட்ட முன்னணியின் சார்பாக யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற இன்றைய இந்த நிகழ்விலே உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய கூட்டத்திற்கு ரெண்டு முக்கியத்துவம் இருக்கின்றது என்று நான் நம்புகின்றோம். ஒன்று, இன்றைய கூட்டத்திலே மக்கள் போராட்ட முன்னணியுடைய கொள்கையை அச்சிரூபத்திலே ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு நூலாக இந்த இடத்திலே வெளியிடுகின்ற முக்கியத்துவம். இரண்டாவது, இந்த கொள்கையை மக்களுக்கு கொடுப்பதற்காக நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே மக்கள் போராட்ட முன்னணியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் தோழர் நுவான் போவகே அவர்களை இந்த இடத்திலே முதலாக யாழ்ப்பாணத்திலே அறிமுகப்படுத்துகின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் என்ற சம்பவம் இந்த இடத்திலே உள்ளது. எனவேதான் மக்கள் போராட்ட முன்னணி என்பது ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த நிகழ்வாக, ஒரு அமைப்பாக உருவாகி இருக்கிறது. அரசியலில் இருந்த எல்லா தோழர்களுக்கும் தெரியும், இந்த நாட்டிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு விதமான ஐக்கிய முன்னணிகள் உருவாகி வந்திருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் பாராளுமன்ற தேர்தல்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட ஐக்கிய முன்னணிகளாக கடந்த காலத்திலே இருந்து வந்திருக்கின்றன. அதேபோல தொழிற்சங்க போராட்டங்களுக்காக, தொழிலாளர்களுடைய உரிமைக்காக ஐக்கிய முன்னணிகள் உருவாகி இருக்கின்றது, போராட்டங்கள் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்பதை வெறுமனே தேர்தல் நோக்கங்களுக்காக அன்றி, இந்த நாட்டில் ஒரு அடிப்படை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அதற்கான கொள்கை திட்டங்களை நீண்ட விவாதங்களினூடாக நாடு பூராவும் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள், இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள், இந்த சமூக அவலங்களுக்குட்பட்ட, ஒடுக்குமுறைக்குட்பட்ட மக்களுடைய பிரதிகளோடு ஒரு நீண்ட உரையாடலை நடத்தி, அந்த உரையாடலின் மூலமாகத்தான் இந்த மக்கள் போராட்ட முன்னணியுடைய கொள்கை வகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது கூட இன்னும் எதிர்காலத்தில் இதிலே கூறப்பட்ட விடயங்களை விட மேலும் சிறப்பானதாக, மேலும் வளர்ச்சியுற்றதாக எதிர்காலத்தில் வளரும் என்ற அந்த நம்பிக்கையையும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். தோழர்களே, நண்பர்களே, இங்கே தோழர்கள் இந்த கொள்கை பிரகடனத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை மிகச் சுருக்கமாக சிங்களத்திலும் தமிழிலும் இங்கே முன்வைத்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த நாட்டின் பொருளாதார பிரச்சனைகள், மோசமான பொருளாதார நெருக்கடி பிரச்சனைகளுக்கு அது ஏன் உருவாகியது, அதை எவ்வாறு தீர்ப்பது, அதை எவ்வாறு எதிர்காலத்தில் மக்கள் எதிர்கொள்வது என்பதற்கு இதிலே விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. தோழர்கள் அதை பற்றி கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இதிலே முக்கியமானது என்னவென்றால், இந்த நாட்டின் அடிப்படை பிரச்சனை பொருளாதார பிரச்சனை என்றால், அதற்கடுத்ததாக இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனையாக இருந்து வந்த தேசிய இன பிரச்சனைக்கு இந்த மக்கள் போராட்ட முன்னணியுடைய கொள்கை திட்டத்திலே மிக தெளிவான விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது. அந்த தெளிவான விடயங்கள் நாங்கள் இன்றைய கூட்டத்தின் மூலமாகவும் எதிர்காலத்திலே நாடு முழுவதிலும் வைக்கக்கூடிய கூட்டங்களின் ஊடாகவும்
மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட தமிழ் மக்களுக்கு, அந்த மக்கள் மத்தியில் உள்ள இளம் தலைமுறைக்கு நாங்கள் இந்த கொள்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முதலாவது கோரிக்கையாக நாங்கள் கூறுகின்றோம். ஏனென்றால் 76 ஆண்டுகளாக பாராளுமன்ற ஆட்சியிலும் நிறைவேற்று அதிகார ஆட்சியிலும் இந்த நாட்டு தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் என்றால், தமிழ் மக்களை தனியே தமிழர்கள் என்று பிரித்து தமிழர்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம், தமிழர்களுடைய உரிமைக்காக நாங்கள் கொள்கை வைத்து பாராளுமன்ற தேர்தலிலே கேட்கிறோம் என்று கூறி தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த ஒரு வரலாறு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சி இப்பொழுது புதிதாக வந்திருக்கிறது, பொது வேட்பாளர் என்ற பெயரில். நான் அதுக்கு செல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அது பொது வேட்பாளர்லேயே 10-15 பேர் என்ற பெயர் வந்திருக்கு. அவை ஏற்கனவே பல தரப்புகளான தமிழ் தரப்புகளே அடிபட்டு முடியவில்லை. இந்த 10-15 பொது வேட்பாளர்களும் எப்படி அடிபட போறார்கள் என்பதை நாளை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது அல்ல பிரச்சனை. இந்த நாட்டிலே தேசிய இன பிரச்சனை என்பது இந்த பாராளுமன்ற ஆட்சி முறை என்றைக்கு ஆரம்பித்ததோ அன்றிலிருந்து பெரிதாக வளர ஆரம்பித்தது. சிங்கள பௌத்த பேரினவாத சக்திகள் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை ஆட்சி அதிகாரத்துக்கான பாதையாக வகுத்து கொண்ட காலத்திலிருந்து இந்த நாட்டின் தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறைகள் வளர்ந்து வந்திருக்கு. அதே போல தமிழ் பிரதேசங்களிலே அந்த ஒடுக்குமுறைக்கு சரியான கொள்கையை முன்வைத்து போராடுவதற்கு பதிலாக சிங்கள மக்களை தமிழ் மக்களுடைய பிரதான எதிரிகளாக காட்டி இவர்கள் இங்காலே பாராளுமன்ற ஆட்சியிலே திளைத்து வந்திருக்கிறார்கள். எனவேதான் சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்களும் தமிழ் பிரதேசங்களிலே வடக்கு கிழக்கிலே மலையகத்திலே இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளும் எப்பொழுதும் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் பிரித்து வைத்து அரசியல் நடத்துவதில் தான் அக்கறையாக இருந்து வந்திருக்கின்றார். எனவே இந்த வரலாற்று தவறை நாங்கள் மக்கள் மத்திக்கு எடுத்துச் செல்வதற்காகத்தான் இனிமேலும் நாங்கள் பிரிந்திருக்க முடியாது. சிங்கள உழைக்கும் மக்கள், தமிழ் உழைக்கும் மக்கள், மலையகத்தில் உழைக்கின்ற மக்கள், முஸ்லிம்கள் மத்தியிலே உழைக்கின்ற மக்கள் எந்த விதமான வேறுபாடுமின்றி உழைக்கின்ற மக்கள் என்ற ரீதியில் ஐக்கியப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டிருப்பதைத்தான் இந்த கொள்கை பிரகடனம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. இனிமேலும் நாங்கள் ஏமாற்றப்படக்கூடாது. தமிழ் மக்கள், தமிழ் இளைஞர்கள் முடியாக நாங்கள் நீண்ட காலமாகவே சொல்லி வந்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் சொல்லி வந்திருக்கின்றோம். தமிழ் தலைமகள் தமிழ் தலைமைகளும் சரி, தமிழர் கொள்கை வகுப்பாளர்களும் சரி, தமிழ் மக்களை சிங்கள உழைக்கும் மக்களோடு ஐக்கியப்பட விடவில்லை, ஒன்றுபட விடவில்லை. எங்களுக்கு நன்றாக தெரியும், அமிர்தலிங்கம் அவர்கள் தமிழர் விடுதலைக்கு கூட்டணிக்கு செல்வநாயகத்துக்கு பிறகு தலைமை தாங்கி வந்த பொழுது ஒரு முறை கொழும்பிலே நடந்த மிகப்பெரிய வேலைநிறுத்த போராட்டத்திற்கு நாங்கள் தமிழ் மக்கள் சார்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அமிர்தலிங்கம் என்ன சொன்னார்? அது சிங்களவர்களுடைய பிரச்சனை, அது சிங்களவர்கள் ஏதோ சம்பளத்துக்கு போராடுறார்கள், அவை அதிலே தமிழர்களுக்கு எந்த விதமான பங்கும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அந்த வேலை அதே சம்பள உயர்வு தான் தமிழ் மக்கள், தமிழ் தொழிலாளர்களும் எதிர்நாள். ஆகவே சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் ஒன்றுபட விடாமல் தான் அவர்கள் இதுவரை காலமும் தமிழ் மக்களை பிரித்து தமிழின் உணர்ச்சியை தூண்டி
தமிழ் உணர்வை உச்சப்படுத்தி அவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்று பாராளுமன்ற சுகபோகங்களை அனுபவித்து வந்த வரலாறு தான் தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய தலைவர்களுடைய வரலாறு. எனவேதான் இந்த வரலாற்றிலிருந்து நாங்கள் மக்கள் திசை திரும்ப வேண்டும், விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கக்கூடிய தேசிய பிரச்சனைக்கான கொள்கை சுயாட்சி, வடக்கு கிழக்கு மலையகம் சுயாட்சி பிரதேசங்களை உருவாக்க வேண்டும், சுயாட்சி உள்ளலகுகளை உருவாக்க வேண்டும். ஆகவே அவற்றின் மூலமாக அவர்களுடைய தங்களை தாங்களே நிர்வகிக்கின்ற, தங்களை தாங்களே ஆளுகின்ற ஒரு சுயாட்சி அமைப்பு முறைக்கு வர வேண்டும் என்பதை நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம். எனவே அந்த சுயாட்சி அமைப்பு முறையை தமிழ் மக்கள் நன்றாக இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே படித்துக் கொள்ள வேண்டும். தமிழ் தலைவர்கள் இதுவரை என்ன சொல்லி வந்தார்கள்? சிங்களவர்கள் எங்களுக்கு உரிமைகள் தாராகவில்லை, நாங்கள் எல்லாராலும் ஏமாற்றப்பட்டோம் என்றுதான் சொல்லி வந்தார்கள். ஆனால் சிங்கள உழைக்கும் மக்களோடு அவர்கள் ஒன்றுபட தயாராக இல்லை. நேசக்கரன் நீட்டக்கூடிய சிங்கள உழைக்கும் வர்க்கத்தோடு ஒன்றுபட தயாராக இல்லை. இவர்கள் யாரோடு ஒன்றுபடுகிறார்கள்? ரணில் விக்ரமசிங்காவோடு, யுஎன்பியோடு, அல்லது சஜித் பிரேமதாசாவோடு, அல்லது கடந்த காலத்தில் மஹிந்த ராஜபக்சாவோடு. இந்த ஆளும் வர்க்கத்தோடு தான் இவர்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறார்களே தவிர நேரடியாக பேசுவார்கள் எங்களை உசுப்பேற்றுவதற்காக, தமிழ் இளைஞர்களை உசுப்பேற்றுவதற்கு சிங்களவர்கள் என்று அறுத்துறுத்து பேசுவார்கள். ஆனால் அங்கே சென்று சகல சலுகைகளையும் அனுபவித்துக் கொள்வார். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க எல்லா பாராளுமன்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கோடி கோடியாக ஒதுக்கி இருக்கின்றார். என்ன இது வெளியிலே வந்த செய்தி, இரகசியமாக எத்தனை கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ என்று தெரியாது. உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி காலத்திலே மைத்ரிபால சிறிசேனா ஜனாதிபதியாக இருந்த நல்லாட்சி காலத்திலே எல்லாவற்றுக்கும் கையொட்டியவர்கள் தான் இந்த தமிழ் தலைவர்கள். அதன் மூலமாக கோடி கோடியாக சம்பாதித்தார்கள். ஆக இது தமிழர்களுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை என்று சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றி வந்த வரலாறு தான் தமிழ் தலைவர்களுடைய வரலாறாக இருக்கு. எனவே நாங்கள் சொல்லுகிறோம், தேசிய பிரச்சனை என்பது இந்த நாட்டிலே இருக்கிறது. ஆனால் அந்த தேசிய பிரச்சனைக்கு சரியான தீர்வை யார் முன்வைக்கிறார்கள் என்ற கேள்விதான் இதுவரை காலமும் இருந்து வந்தது. எனவே அந்த தீர்வு இன்றைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழ் தலைவர்கள் ஒருபோதும் இதற்கு இணங்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய வர்க்க நலன், ஆளும் வர்க்க நலன் இந்தியாவோடு சேர்ந்து தமிழ் மக்களுடைய பிரதேசங்களையும் தமிழர்களையும் காட்டி கொடுக்கின்ற அந்த நடைமுறை ஒருபோதும் அவர்களை விட்டு அகலாது என்பதை நாங்கள் 13வது திருத்தத்தை ஓராட்டி தாளாட்டுகிறார். இந்த 13வது திருத்தம் என்னத்தை சொல்லுகிறோம்? தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய சுயாட்சியை வரைபுறுத்துறதான இல்லவே இல்லை. இந்த 13வது திருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்றால், உங்களுக்கு முதுகெலும்பில்லை, ஒரு வெகுஜன போராட்டத்தை நடத்தி ஒரு வெகுஜன எழுச்சியை கொண்டு வந்து தமிழ் மக்களை அந்த எழுச்சி பாதையிலே வழிநடத்துவதற்கு உங்களிடம் எந்த விதமான கொள்கையும் இல்லை, உங்களுக்கு நெஞ்சிலே உரமும் இல்லை. ஆனால் இந்தியாவிடம் சென்று முழங்காலிலே நின்று 13வது உருப்படியாக நடைமுறைப்படுத்த உதவுங்கள் என்று கேட்கின்ற பிச்சைக்காரத்தனத்தை தான் தமிழ் தலைவர்கள் கொண்டிருக்கிறார்களே தவிர தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்கு அவர்கள் தயாரா. எனவேதான் இந்த நேரத்தில் தான் நாங்கள் மக்கள் போராட்ட முன்னணி என்ற இந்த அமைப்பு, எங்களுடைய அமைப்பு, 3 இடதுசாரி கட்சிகளும் மாபெரும் மக்கள் எழுச்சியின் பெரும் முன்னுதாரணமாக இருந்த அறகலைய போராட்டத்தில் பங்கு பெற்றிய சக்திகளும் ஏனைய ஜனநாயகவாதிகளும் ஒன்றிணைந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வுமின்றி ஜனநாயகமாக கலந்துரையாடி விட்டுக் கொடுத்தல்களை செய்து
எங்களுக்குள் கொள்கை ரீதியாக இணங்கித்தான் இந்த கொள்கை திட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். எனவேதான் இந்த கொள்கை திட்டம் தமிழ் மக்கள் மத்தியில் பரவலாக முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும். தமிழ் மக்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய கடந்த கால வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். இளம் தலைமுறையை கேட்கிறோம், கடந்த கால வரலாற்றை திரும்பி பாருங்கள். இந்த தமிழ் தலைவர்கள் மேட்டுக்குடி தலைவர்கள், ஆண்ட பரம்பரை தமிழர்கள், இன்றைக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான் தமிழ் தலைவர்களாக இருந்து வருகிறார்கள். அவர்கள் அன்றைக்கு வைத்த கொள்கையிலிருந்து படிப்படியாக பாருங்கள். ஈஜி பொன்னம்பலம் என்ன சொன்னார்? 50க்கு 50 தான் சரியான தீர்வு, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிந்து நில்லடா என்று கூறிய ஈஜி பொன்னம்பலத்துடைய கொள்கை வெற்றி பெற்றதா? வெற்றி பெறவே இல்லை. அது சரியில்லை, இது புலியான கொள்கை என்று சமஸ்ரீ என்று சொல்லி வந்த செல்வநாயகம் தன்னுடைய கொள்கை வெற்றி பெற்றதா? இல்லவே இல்லை. இடையிலே மாவட்ட சபை என்றார்கள். ஏதேதோ காலத்துக்கு காலம் சொல்லி தமிழ் மக்களை உசுப்பேற்றி அந்த புல்லடி வாங்குற வேலையைத்தான் அவர்கள் செய்து வந்திருக்கிறார். இது எல்லாம் சரிவராது. நாங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, அடிமைத்தனத்துக்கு எதிராக 1966 ஆண்டில் எழுந்த அந்த மாபெரும் எழுச்சி இருக்கிறதே, அந்த எழுச்சி ஒடுக்கப்பட்ட மக்களை தலை நிமிர்ந்து நிற்க செய்தது, சொந்த கால்களில் எழுந்து நிற்க செய்தது. சுதந்திரம் என்றால் என்ன, எங்களுடைய உரிமை என்றால் என்பதை சாதாரண தொழிலாளர்களும் விவசாயிகளுமான தாழ்த்தப்பட்ட மக்களை உணர வைத்தது. எனவே அவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற அந்த வெகுஜன போராட்டம் ஒன்றிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நினைத்திருந்தோம். தெற்கிலிருந்து சிங்கள தோழர்கள் வந்தார்கள், சிங்கள பௌத்த முற்போக்கான பௌத்த பிக்குகள் வந்திருந்தார்கள், அந்த போராட்டத்துக்கு உதவினார்கள். அதிலே ஒரு ஐக்கியப்பட்ட போராட்டத்தின் மூலமாக சாதிக்க முடியும் என்பதை வரலாற்றிலே முதலாக ஜனநாயக ரீதியிலும் போராட்ட முறையிலையும் எடுத்து கூறிய ஒரே ஒரு போராட்டம் தமிழ் மக்கள் மத்தியில் அத்தகைய போராட்டம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அது மாதிரியாக ஒரு வரலாற்று திருப்பத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். 50க்கு 50 தோல்வி, சமஸ்ரீ தோல்வி, மாவட்ட சபை தோல்வி, 13வது தோல்வி. இந்த சூழலிலே தான் இளைஞர்கள் ஆயுதம் தூக்கினார்கள். இளைஞர் அமைப்புகள் ஆயுதம் தூக்கினது. இந்தியா பார்த்தது, இதை வாழாவிருந்தால், இது ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பக்கத்திலே வெற்றி வந்தது போல் இந்த தமிழிளைஞர்களும் இந்த பாதையிலே பொந்து விடுவார்கள் என்பதற்காகத்தான் இந்தியா அதற்குள் நுழைந்து தங்களுடைய பக்கத்துக்கு திருப்பிக் கொண்டது. எனவே தனிநாடு தமிழீழம் என்ற சாத்தியமற்ற கோரிக்கையை முன்வைத்து இளைஞர்கள் ஆயுத போராட்டத்திலே ஈடுபட்டார்கள். தமிழீழ கோரிக்கை வந்த பொழுது நான் அடிக்கடி இந்த ஆனக்கோட்டையில் உள்ள உயரப்புலத்திலே இருக்கக்கூடிய ஒரு சனத மூலத்தை தாண்டி செல்வேன். அந்த சனத மூலத்திலே 1975 ஆண்டு நாங்கள் சொன்னோம், இந்த தனியீழ கோரிக்கை என்பது மிக மோசமான பிற்போக்குத்தனமான கொள்கை மாத்திரமல்ல, தமிழ் மக்களை அழிவுக்கு கொண்டு போய் விடும் என்றதை நாங்கள் அன்றைக்கு பகிரங்கமாக பட்டவத்தனமாக நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இறுதியாக முள்ளிவாய்க்காலே என்ன நடைபெற்றது? எனவே சாத்தியமற்ற கொள்கைகளுக்கு பின்னால் தமிழ் மக்கள் செல்வதின் வெளிப்பாட்டை நாங்கள் பல தடவைகளிலே இரத்த களரியாக, உயிரிழப்புகளாக, சொத்து அழிவுகளாக கண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் தமிழர்கள் என்று தமிழ் மக்களை தங்களுடைய வாக்கு வங்குக்குள் வைத்து நடத்திய அந்த அரசியல் நாடகத்தின் மூலமாக வந்ததுதான். தமிழர்கள் மத்தியில் உள்ள ஆளும் வர்க்கத்தினர், சொத்துடைய வர்க்கத்தினர், மேட்டுக்குடி உயர் சாதியினர் தங்களுடைய ஆதிக்கத்தை இப்பொழுதும் வைத்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் அண்மைக்கால சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்துக்காட்டு. எனவேதான் அதற்கு பதிலாக நாங்கள் நீண்ட காலம் சொல்லி வந்த தெற்கிலே இருக்கக்கூடிய சிங்கள உழைக்கும் மக்களோடு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும்
மலையகத்திலே வாழுகின்ற சாதாரண தொழிலாளர்களான மலையக தமிழ் தேசிய இனமும் ஒற்றுமையாக ஒரே குரலிலே ஒரே இடத்திலே நாங்கள் ஐக்கியப்படுவோம் என்றால், உழைக்கின்ற வர்க்கம் என்ற ரீதியில் ஐக்கியப்படுவோமாக இருந்தால் நிச்சயம் இந்த நாட்டிலே தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்தே தீரும் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு திரும்பவும் ஏற்பட்டிருக்கிறது. அது நடைமுறைக்கு வந்திருப்பதை காண நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். எனவேதான் இந்த மக்கள் போராட்ட முன்னணி என்பது அது வெறுமனே தேர்தலுக்காக அல்ல. தொடர் நுவன் போவகை அவர்கள் ஏதோ பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு மேலே இருந்து வந்தவர் அல்ல. கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக வரவில்லை. உங்களுக்கு தெரியும், இப்பொழுது ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிப்பாடுகள் கோடீஸ்வரர், பெரிய மாளிகையிலே வாழக்கூடியவர். இன்றைக்கு ஏதோ ஒரு செய்தியிலே பார்த்தேன், மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் கோடீஸ்வரர்களே முதலாவது கோடீஸ்வரராக இருக்கிறார். எப்படி கோடீஸ்வரரானார்? அதே போல தமிழ் தலைவர்களை நாங்கள் ஏதாவது ஒரு அமைப்பு கணக்கிடுவாக இருந்தால் அவர்கள் எவ்வளவுக்கு கோடீஸ்வரராகினார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட. ஆனால் இவர்களால் ஏமாற்றப்பட்டு புல்லடி வாங்க கொடுத்துவிட்டு ஏமாந்து இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் என்ன நிலையிலே வாழுகிறார்கள் இன்றைக்கு? பொருளாதார ரீதியில், சமூக ரீதியில் அல்லது தேசிய இன ரீதியில் எந்த நிலையில் வாழுகிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் தோழர்களே, நாங்கள் கொள்கை ரீதியாக எங்கே என்ன இலங்கையில் என்ன நடைபெறுகிறது என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியவர்களாக தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரலை, இந்த கொள்கையை நாங்கள் பற்றி பிடிப்பதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் கடுமையாக. எனவேதான் தோழர் நுவான் போகபே அவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக வாழ்ந்தவர். எங்கே அநீதி நடக்கிறதோ, எங்கே அடக்குமுறை நடக்கிறதோ அந்த இடத்திலே நிற்கக்கூடியவராக இருந்து வந்தவர். சுண்ணாகம் தண்ணீர் ஒரு தனியார் நிறுவனம் தன்னுடைய கழிவு ஓயிலை அகற்றி சுண்ணாகம் கிணறுகள் எல்லாம் மாசடைந்த வேளையில் அதற்கு எதிராக நாங்கள் போராடினோம். அந்த போராட்டத்தில் தோழர் போபகே அவர்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றத்திலே நின்று போராடினார். அதே போல பல போராட்டங்களிலே அவர் நின்றார். தெருவிலே நடக்கிற வெகுஜன போராட்டங்களிலே முன்னணியிலே நின்றார். போலீசாரோடு மோதினார். சட்ட ரீதியாக வரக்கூடிய அந்த விடயங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவும் ஆற்றலும் மக்கள் சார்பம் கொண்ட ஒருவரைத்தான் மக்கள் போராட்ட முன்னணி தன்னுடைய ஜனாதிபதி வேட்பாளராக முன்வைத்திருக்கின்றார். எனவே தமிழ் மக்கள் மத்தியில் உழைக்கின்ற மக்களாக இருக்கக்கூடிய நாங்கள், தமிழ் மக்கள் மத்தியில் ஏக பெரும்பான்மையினர் உழைக்கின்ற மக்கள் தான். தொழிலாளர்களாக, விவசாயிகளாக, மீனவர்களாக, அன்றாட தொழில் செய்பவர்களாக இருப்பவர்கள் தமிழ் மக்கள். எனவேதான் இந்த தமிழ் என்ற குறுகிய வட்டத்துக்கப்பால் சென்று உழைக்கின்ற கரங்கள், உழைக்கின்ற மக்கள் என்ற ரீதியில் ஐக்கியப்படக்கூடிய ஒரு புதிய வரலாற்று சூழலை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அது இந்த கொள்கை மக்கள் போராட்ட முன்னோடியுடைய கொள்கைக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் அதன் ஜனாதிபதி பிரதிநிதியாக அமைச்சராக வந்திருக்கக்கூடிய தோழர் நுவான் போகவே அவர்களுக்கும் வெற்றி பெற செய்யக்கூடிய அல்லது வாக்களிக்கக்கூடிய அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கிறோம். எனவேதான் தோழர்களே, நண்பர்களே, இன்றைய கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். இது இலங்கையின் பல பகுதிகளில் வடக்கு கிழக்கு மலையகம் எங்கும் நடைபெறுகின்ற கூட்டம். எனவே இந்த கொள்கை பிரகடனத்தை இது தனிய ஜனாதிபதி கொள்கை அல்ல, வெறும் ஜனாதிபதி என்ன விஞ்ஞாபனம் என்று சொல்லுவார்கள், அந்த விஞ்ஞாபனம் அல்ல. இது மக்கள் போராட்ட முன்னணியுடைய அடிப்படையான கொள்கை. இந்த கொள்கையின் சார்பாகத்தான் தோழர் நுவான் போகவே அவர்கள் இருக்கிறாரே தவிர இது விஞ்ஞாபனம் அல்ல, அடிப்படை கொள்கை. இதை கொண்டு நாங்கள் எதிர்காலத்தில் மேலும் வெகுஜன போராட்டங்களை, வெகுஜன இயக்கங்களை, மக்களுடைய போராட்டங்களாக முன்னெடுத்து
சென்று ஒரு வெற்றிகரமான இலங்கை, ஐக்கியப்பட்ட இலங்கை, உழைக்கும் வர்க்கத்துடைய இலங்கையை நாங்கள் கட்டியெழுப்பதற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய பங்களிப்பை, வரலாற்று பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த அறைகூவலோடு நான் என்னுடைய உரையை நிறுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.